What's up, ladies and gentlemen, boys and girls? Welcome to my YouTube channel. நம்மளோட சக எம்எஸ் தோனி கன்னிஸ் மதன் அண்ட் தனுஷ் இருக்காங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாருமே பயங்கரமான எம்எஸ் தோனி ரசிகர்கள், சிஎஸ்கே ரசிகர்கள். ஸோ தலைவனுக்கு இன்னும் சில நிமிடங்களில் பிறந்த நாள். ஸோ அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. கோடான கோடி எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் சார்பாக நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நாங்க வந்து எம்எஸ் தோனி ஃபேன்ஸா நாங்க எப்போ அந்த தருணத்தை எப்போ உணர்ந்தோம், அப்புறம் 2-3 ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் டெஃபினட்டா இருக்கும். இதனால்தான்ப்பா நான் வந்து எம்எஸ் தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மூமெண்ட்ல நான் வந்து அவருக்கு ஃபேன் ஆனேன், இந்த மெமரி என்னால மறக்கவே முடியாதுன்னு இருக்கும். ஐம் ஷூர் நிறைய இருக்கும். அதுல 1 or 2 மெமரிஸ் எல்லாரும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபேவரட் மெமரி என்ன, எந்த டைம்ல நீங்க ஃபேன் ஆனீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. So who wants to start first? மதன். நானே தான். எம்எஸ் தோனி வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்ப சிக்ஸ் அடிக்கிறது, இப்ப மாடர்ன் டே கிரிக்கெட்ல அடாப்ட் ஆகுறது அப்படின்னு இருக்கும். சோ நாம வந்து நான் நேட்வெஸ்ட் சீரீஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் கிரிக்கெட்டை. நம்ம கங்குலி சுத்துவாரி, அதுதான் என்னோட ஃபேவரட் கிரிக்கெட் மெமரி. ஸோ அப்பத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்ச ஃபாலோ பண்ணப்போ எனக்கு அந்த 2003-04 வந்து ஒருத்தர் வராரு. என்னன்னா ஒரு மாதிரி சடையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆளே பார்க்க டிஃப்ரெண்டா இருக்காரு. கேட்டா வந்து பீகார்ல இருந்து சொன்ன, அப்பெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் டிவி தானே நியூஸ் பாரு. பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து அதேதான் நிறைய சிக்ஸ் அடிப்பாரு, இது மட்டும் தான் தெரியும். சரி, நம்ம அந்த டைம்ல வந்து டிராவிடு சச்சின் சொல்லி ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் பாட்டு இருந்தவங்களுக்கு யார் இதுன்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பாலே ரன் அவுட் ஞாபகம் இருக்கு. அந்த அவரோட ரிட்டையர்மெண்ட் கூட போட்டிருப்பாரு. ஏன்னா என்னென்னமோ சொன்னாங்க, இப்படி ஆயிட்டாரு சின்ன பையன் தானே பார்த்தப்போ எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. 148 ரன் அடிச்சாரு. அந்த மூமெண்ட்ல தான் அவர் நான் ஃபேன் ஆனேன். இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. நீங்க ஹைலைட்ஸோ லைவோ பாத்தீங்கன்னா 25 ரன் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவார். ஸ்ட்ரீட் கிரிக்கெட், அதாவது நம்ம எல்லாம் 25 ரன் அடிச்சா அப்படி காம்போம்ல, 22 ரன் அடிச்சு கை காப்பாரு. என்னடா 25 ரன்லாம் செலிப்ரேட் பண்றாரு ஒரு மாதிரி இருக்கு. அது 148 ரன் அடிச்ச கேம்ல எதுவுமே ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட் கிடையாது. சோ நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறப்ப இப்படிதான் ஆடுவோம், பால் எப்படி போறோம்னா இப்படி ஆடுவோம், இப்போ ஸ்கோர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் தான் ஓகே, இந்த பையன் தான் நம்ம ஃபேன். எல்லாருமே ஆப்வியஸா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச எல்லாருமே 95க்கு அப்புறமா சச்சின் ஃபேன் தான். சோ சச்சின் அவுட் ஆயிட்டான் டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்றதுதான் நம்ம இதுவே. பட் அதுக்கப்புறமா அந்த தோனி இருக்காரு, மேட்ச் முடிப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அறிவு வந்தப்ப தெரிஞ்சா என்னமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் வந்து தோனிக்கு ஃபேன் ஆனேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் சிஎஸ்கே வந்த கூட ஃபேன். அது எல்லாமே தோனிக்காக தான் ஃபேன். சோ தோனியோட ஃபேன் வந்து அந்த ஒரிஜினேட் ஆனது 2004. அவரை பார்த்து முதல் இம்ப்ரெஷன்லயே எனக்கு என்னமோ தோணுச்சு, இந்த பாய் இவர்கிட்ட என்னமோ இருக்கு. சோ இவரு நம்மள மாதிரியே ஏதோ ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஆடுறாரு, ஏதோ கரெக்டா மறக்காம அடிக்கிறாரு, நம்ம கிரிக்கெட் ஷாட் மாதிரி இல்லைன்றப்போ அந்த மூமெண்ட்ல தான் ஃபேன் ஆனா. ஆப்வியஸ்லி சச்சின் ஃபேன்ல இருந்து அதுவும் அவரும் பிடிக்கும். பட் தோனி மேல ரொம்ப வெறியானது காரணம் வந்து லேட்டர் பார்ட் அந்த 2007 வேர்ல்ட் கப் அப்புறமா வந்து வெரி பிக் ஃபேன். அதுதான். தனுஷ், தோனி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சீன் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். லப்பர் பந்து படத்துல காளி வெங்கட் கிட்ட கேட்பாங்க, என்ன நீ இந்த வயசுல சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்களே. இப்ப நம்ம சொல்றோம்ல என்ன ஸ்பெசிபிக் மூமெண்ட், ஏன் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. இப்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சு டோனியோட நாக் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ டோனி கிட்ட நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து டோனினாலதான் கிரிக்கெட்டுக்கே ஃபேன் ஆனேன் நானு. உண்மை அதுதான், ஃப்ராங்கா சொல்லலாம். நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது வந்து 2007 முன்னாடி கொஞ்சம் பார்த்திருக்கேன். கண்டினியூவா கிரிக்கெட்குள்ள ரொம்ப கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது எல்லாமே 2007க்கு அப்புறம் தான். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச்ல வந்து இந்த போல்ட் அவுட் பண்ணுவாங்க டிராவ் ஆனதுக்கு அப்புறம். டோனி வந்து ஸ்டெம்புக்கு பின்னாடி T20 வேர்ல்ட் கப்ல தான் டோனி வந்து ஸ்டெம்புக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு. ஷேவாக்கு, உத்தப்பா, ஹர்பஜன் நினைக்கிறேன் 3 பேருமே லெக் ஸ்டிக்ல அடிப்பாங்க. அப்பவே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, பாத்தீங்களா கீப்பர் வந்து ஸ்டெம்பு கிட்ட நின்னா ஸ்டெம்பு குறி வைக்கிறத விட கீப்பருக்கு பார்த்து குறி வச்சா ஸ்டிக்ல அடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்பவே அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளோட ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ண வந்தாரு, அதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ்க்கு. ஸோ அங்க வந்து இன்னும் பயங்கரமா கனெக்ட் ஆனார் டோனி என்னோட. ஸோ அப்படியே பார்த்து 2011 மூமெண்ட் தான் எல்லாருக்குமே. டோனி மூமெண்ட்ல வந்து 2011 இல்லாத ஒரு ஃபேனே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பவே வந்து தீபாவளிக்கும் அந்த டைமும் சம்பந்தமே இல்லை. அந்த வயசுல எல்லாரும் அவ்வளவு வெட்டி, ஏப்ரல் மந்த்ல நடக்குது வேர்ல்டு கப். நியூ இயர் டைம்ல நிறைய பேர் வீட்டுல கிராக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா நம்ம இந்த அக்டோபர் மாதிரி டைம்ல கிராக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வரேன், எங்க அப்பா கூட தான் அந்த மேட்ச் பார்த்தேன். சுத்தி தீபாவளி மாதிரி இருந்தது அந்த 2011. ஸோ அந்த ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஸோ நான் டோனிக்கு ஃபேன் ஆனது இதுதான். ஏன் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சது, டோனியை பார்த்த உடனே பிடிச்சது. டோனி நான் இன்னைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, கிரிக்கெட்ல என்னடா நிறைய டீமை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க, எப்படா நீ இவ்வளவு பேசுற அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே வந்து நான் டோனிக்கு தான் வந்து கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா டோனினாலதான் நான் கிரிக்கெட்கே ஃபேன் ஆனேன். எனக்கு இன்னைக்கு நான் கிரிக்கெட் இந்த அளவுக்கு நான் ரொம்ப லவ் பண்றேன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து 2007 டோனி தான்.
அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும். சும்மா சொல்லல நாங்க எல்லோன்ட்டு, எங்க உடம்புல ரெட் கலர் விட எல்லோ கலர் ரத்தம் தான் ஓடுது போல. அந்த அளவுக்கு டோனி வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாரு. ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், அதுவும் செவன் சொன்னாங்க இந்த பவுலர் மேட்டர்ல. நான் ஒரு ஆர்டிகலை படிச்சேன், கிரிக்கெட் தான் எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. பவுலர் விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவர் வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து பிராக்டிஸ் பண்ணாராம். சோ ஒருவேளை டிரா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாண்டுக்கு அகைன்ஸ்டா தான் கேப்டன் பண்ணது 2007க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு நேஷனல் எந்த ஒரு லோக்கல் சைடையோ இல்ல ரஞ்சி டிராஃபியோ எதுவுமே வந்து கேப்டன்ஷிப் பண்ணல. அவர் மோஸ்டா அந்த ரயில்வே சைட்ல இருந்ததுனால அந்த மாதிரி தான் இருந்தாரப்போ எங்கேயுமே கேப்டன்ஷிப் பண்ணல. கொடுத்தப்போ இந்த மாதிரி யோசிக்கிறதுன்றதே ஒரு பெரிய தாட்ஸ். அதாவது பவுலர் விஷயம் இருக்கு, டிரான்னு யோசிப்பாங்க. பட் T20ல டிரான்றது ரொம்ப கஷ்டம். T20யே புதுசுன்றப்ப அந்த அடாப்டபிலிட்டிக்கு அந்த மாஸ்டர் மைண்ட்ஸ் தான். சோ தோனியை நிறைய பேர் பேட்ஸ்மேனா வந்து இனிஷியலா ரசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பர்சனா விஷ் பண்ணதான் ரொம்ப ஜாஸ்தி. லைக் அவரும் சொல்லுவாரு, நான் எவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்கேன், இவ்வளவு வருஷம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன வந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா அவங்க வந்து ரிமெம்பர் பண்ணா போதும் அவங்க லைஃப் டைம்ல அப்படின்னு. அந்த வருஷம் எனக்கு இப்ப கூட கூஸ் நான் ஒரு ஆர்டிகல் கூட எழுதினேன். சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ் தான் அவர் வந்து சொல்லுவாரு. பட் அது ரொம்ப டீப்பா இருக்கும். சோ என்ன சார், ஒரு புத்தர் மாதிரின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரிதான் அவர் வந்து நம்ம ரொம்ப அஜிடேட்டடா பார்க்க முடியாது, ரொம்ப காமா இருப்பாரு. பட் அவர் ரெப்ளிகேட் பண்ணவும் முடியாது. அதுதான் ரொம்ப சில விஷயம். இப்ப என்ன சொல்றது, நிறைய எல்லாரையும் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. பட் தோனியோட விஷயம் ரொம்ப ஹியூமன்லியா இருக்கும். நிறைய விஷயம் வந்து ரொம்ப வந்து கிரிக்கெட்டா இருக்காது. ஓகே இந்த பாப்போம் அப்படின்றாரு. அதனாலதான் அவர் சொல்லுவார், டேட்டாவெல்லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன், ஐ பிலீவ் இன் ஹியூமன் எமோஷன்ஸ் சொல்லிட்டு. சோ அதுதான் இப்பயும் வந்து நம்ம என்னென்ன வந்தாலுமே அந்த ஹியூமன் எமோஷன்ஸ்க்கான வேல்யூ தோனிக்கு தெரியும். சோ அதுல அவர் டிரைவ் பண்றதுனால தான் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. பாசிபிளி ஒரு மாதிரி ஒரு ஆள் திருப்பி வர முடியாது, வரவும் முடியாதுன்றதுதான் என்னோட தாட் ஆஸ் அ தோனி ஃபேன். பஞ்சாப் மேட்ச் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஹெட்ல வந்து அடிப்பாரு பாருங்க பஞ்சு, அது ஒண்ணு. எய்டனை வந்து நிக்க வச்சு போலாட விக்கெட் எடுத்து 2010 ஃபைனல்ல. அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் டிராபில ட்ரெட்வெல் பால மிஸ் பண்ணுவார் அஸ்வின் போட்டு. அப்போ அந்த கமெண்ட்ரி இன்னமும் காதுல கேட்டுட்டு இருக்கு, ட்ரெட்வெல் மிஸ்ஸஸ் டோனி மிஸ்ஸஸ் பட் தட் டசன்ட் மேட்டர்ன்ற மாதிரி சொல்லுவார். ரவி சாஸ்திரியா சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த மாதிரி எவ்வளவு மூமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கண்டிப்பா வேர்ல்ட் கப் தான். வேர்ல்ட் கப் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பசி நமக்கு இருந்தது வந்து, அதுவும் நம்ம டோனியே அடிச்சு ஜெயிச்சது வந்து கண்டிப்பா அந்த மேட்சுக்கு ஈக்குவல் கிரெடிட் கம்பீருக்குமே இருக்கு. அது யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். கம்பீர் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து டோனி கிட்ட பெருசா ரெக்கார்ட்ல அவர்கிட்ட வந்து பெருசா நீங்க சொல்ற அளவுக்கு டோனி வந்து அவ்வளவு ஒரு சூப்பர் பிளேயர் கிடையாது. ஏன்னா சச்சின் கோலி எல்லாம் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க ரன்ல, எல்லாத்துலயுமே வந்து நிறைய செஞ்சுரிஸ் நிறைய அடிச்சிருக்காங்க. அப்ராட் செஞ்சுரி வந்து டோனி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய மைனஸ் இருக்கு. இருந்தாலுமே கம்பீர் சொல்லுவாரு, நீங்க ஒரு சின்னதா நினைக்காதீங்க, அவர் டாப் ஆர்டர்ல மட்டும் இறங்கி இருந்தாருன்னா இன்னைக்கு எல்லா ரெக்கார்டுமே அவர் அடிச்சு தள்ளிட்டு இருப்பாருன்னு. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 1 டவுன் இறங்கி 183 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுதான் அவரோட பெஸ்ட். அந்த பெஸ்ட்டை வந்து நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அடிக்கல. அதுதான் உண்மை. முரளிதரன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, தோனி கேப்டன் ஆகி கேம் ரொம்ப மாத்திட்டாரு, அப்படி இல்லன்னா ஒரு பேட்ஸ்மேனா அவர் எவ்வளவோ சாதிச்சிருப்பாரு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுதான் இல்ல நான் சொல்றேன். நான் வந்து உங்க 2 பேருக்கு சீனியர்னால எனக்கு இன்னுமே ஸ்பெஷல். ஏன்னா இப்போ மதன் வந்து 2002 நாட்வெட் சீரீஸ்ல பார்க்க ஆரம்பிச்சாரு. நான் சின்ன பையனா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது நினைவு தெரிஞ்சு நான் கிரிக்கெட் பாக்குறேன்னா 96 வேர்ல்டு கப் தான் ஃபர்ஸ்ட் மெமரி எனக்கு. 96 வேர்ல்டு கப்ல சச்சின் டெண்டுல்கர் தான், அவர் அவுட் ஆனா காலி, சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். சச்சின் ஆடுறதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கும்னா அழகா இருக்கும். அது வந்து ஒரு அழகான பேட்ஸ்மேன், ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படி இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 96 வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணாங்க. இந்தியா வந்து ஒரு 50-50 டீமா தான் இருக்கும். நம்ம எப்படாவது மாதிரி டாமினேட் பண்ணுவோம், அது மாதிரி ஏங்கிலாம் நான் பாத்திருக்கேன். அப்போ இந்த பீரியட்ல பாக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் நேரா போய் பார்த்த டெஸ்ட் மேட்ச் வந்து என் அப்பா அப்போ ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல, என் அப்பா போலீஸ், ரிட்டையர்டு போலீஸ், அங்க கான்ஸ்டபிளா இருக்காரு அவரு. அப்போ வந்து ஏசி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என் அப்பாட்ட சொல்றாரு, டேய் உன் பையன் வந்து பாப்பானா மேட்ச் பாப்பானா சொல்லு, நான் கூட்டு போய் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 99ல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். சச்சின் டெண்டுல்கர் அவர் மட்டும் தனியா ஒரு 136 அடிச்சிருப்பாரு. அடிச்சு தோத்துருப்பாங்க, கையில இருந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. அந்த மேட்ச் நான் லைவா சேப்பாக்கல பாக்குறேன். என்ன போயிட்டு எங்க அப்பா கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு, டேய் மேட்ச் முடிஞ்சதும் வந்து கூட்டு போறேன்னு சொல்லி தனியா உட்காந்து பார்த்தேன் அந்த மேட்ச் நான் கிரௌட்ல. அப்பதான் வந்து சென்னைக்கு மோஸ்ட் நாலேஜபிள் கிரௌடு எல்லாம் கை தட்டினாங்க பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு அப்புறம்லாம். அந்த கிரௌட்ல நானும் ஒரு குட்டி பையனா இருக்கேன். ஓகேவா? சோ இந்த மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது 5 விக்கெட் போயிடும் சேசிங்ல. 230 சம்திங் நம்ம சேஸ் பண்ணோம். 5 விக்கெட் போயிடும். சச்சின் டெண்டுல்கர் ஒரு 2 நல்லா ஆடிட்டு இருப்பாரு. கூட வந்து பாத்தீங்கன்னா நயன் மோங்கியான்னு ஒரு கீப்பரு ஒரு 30 ரன்ஸ் என்னமோ அடிப்பாரு. அந்த டைம்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனே இந்தியாவுக்கு கிடையாது. நயன் மோங்கியா தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல ஓரளவு டீசென்ட் விக்கெட் கீப்பர். அவருமே இந்த மாதிரி 20 ரன்னு 30 ரன்னு இப்படிதான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு ஒழிய, மத்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா கலுவித்தரானான்னு ஒருத்தர் வந்து அடி உரிப்பாரு ஜெயசூரியோட. இந்த சைடு ஆஸ்திரேலியால பார்த்தா கில்கிறிஸ்ட் போட்டு உரின்னு உரிகிறாப்ல.
இந்த மாதிரி இந்தியாவுக்கு எப்படா ஒரு விக்கெட் கீப்பர் கிடைப்பான்னு நான் ஏங்கிட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்தாங்க. நயன் முங்கியாக்கு அப்புறம் சபா கரீம் வந்தாரு, அதுவும் பெஞ்சமின் கிஞ்சமின் குட்டி குட்டியா நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் வந்திருக்காங்க. யாருமே ஒர்க் அவுட் ஆகல. பார்த்திவ் பட்டேல் வந்தாரு, யாருமே பெருசா ஒர்க் ஆகல. அப்போதான் தலைவன் தோனி வந்து 2004ல வராப்ல. எனக்குமே அப்படிதான் மதன் பார்த்த மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே ரன் அவுட். அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா நம்ம சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிடு, லக்ஷ்மணை பார்த்து வளர்ந்தவங்க. இந்த ஆள் என்னடா கோக்கு மகா என்னமோ பண்றான், யாரா இவன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஃபர்ஸ்ட். ரொம்ப ரொம்ப அன்கன்வென்ஷனல். என்னடா இது பேட்டிங், அவ்வளவுதான் இன்னொரு கீப்பர் வேஸ்ட் போல, இவருக்கு என்னமோ ஆச்சா ஊச்சான்னு பில்டப் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் மேட்ச் சொன்னீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் பங்களாதேஷோட பெருசா அடிக்கல தலை. சோ நான் அவ்வளவுதான் இவர் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மேட்ச் அப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போனப்போ திரும்ப வீட்டுக்கு வந்து ஹைலைட்ஸ் போடுறேன். 300+ என்னமோ சேஸ், தலைவன் 148 அடிச்சிருக்கிறான். ஹைலைட்ஸ் பாக்குறேன், அந்த மாதிரி அடி அடினா அடி, அந்த மாதிரி அடி. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காவோட வைசாகப்பட்டினத்துல அந்த 183 அடிச்சாரு ஒன் டவுன் வந்து. அன்னில இருந்து ஃபேன் ப்ரோ. அந்த 148 ஹைலைட்ஸ் வாவ் அப்படின்னு இருந்தது. பட் மேபி ஃப்ளூக்கா இருக்கலாம் அது மாதிரி நினைச்சேன். பட் அந்த 183 அகைன் ஸ்ரீலங்கா பார்த்தேன் தெரியுமா, அப்போ திஸ் இஸ் த மேன் அப்படின்னு. தீபாவளி டைம் நினைக்கிறேன் அந்த டைம்ல, அதாவது தசரா டைம்ல தான் அடிச்சாரு செமையா, நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணா கேப்டன்சி வருது. 2007 வேர்ல்டு கப் அடிக்கிறாப்ல. அங்க அந்த ஷாம்பெயின் வச்சு அந்த செலிப்ரேஷனு ஒரு மாதிரி இந்தியன் கிரிக்கெட்ல நம்ம பார்க்காத ஒரு பர்சனாலிட்டி. இந்தியன் கிரிக்கெட்ல சின்ன வயசுல நான் பார்க்கும்போது எல்லாருமே குட் கைஸா இருப்பாங்க. அனில் கும்ப்ளே, சச்சின் டெண்டுல்கர், எல்லாருமே ஒரு மாதிரி இன்ஜினியர் டைப் ஆஃப்ல இருப்பானுங்க. ஒரு ஸ்வாகா யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தலைவன் தான் இறங்குறான் ஃபுல் ஸ்வாக்ல, சும்மா போஸ்டர் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டே மாத்துனாப்ல. இந்தியால ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க, ஒரு பேட்ஸ்மேனை பார்த்து ஆஸ்திரேலியா மாதிரி டீம்லாம் பயப்படுதுன்னா அது தலைவனை பார்த்துதான். அது வந்து இப்போ எப்படி சொல்றது, கீழே இருக்கிறவங்க வந்து ஏஞ்சி திருப்பி அடிக்கிறப்போ ஒரு மாசா இருக்கும்ல ஒரு படத்துல ஒரு ஸ்கிரிப்ட்னா, அந்த மாதிரி இருந்தது எனக்கு எம்எஸ் தோனியை பார்க்கும்போது. அண்ட் தனுஷ் சொன்ன மாதிரி அவர் எப்போ சென்னை சூப்பர் கிங் சைன் பண்ணாங்களோ, எனக்கு வந்து நான் சிஎஸ்கே ஃபேன் ஆனது வந்து எம்எஸ் தோனினால சிஎஸ்கே பிடிக்கும் கிடையாது. எனக்கு சென்னை, நான் பிறந்தது தஞ்சாவூர், வளர்ந்தது 1 வயசு குழந்தையில இருந்து நான் வளர்றது சென்னையில. ஸோ என்னோட கனெக்ட் வந்து சென்னை. ஸோ சென்னையை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கிளப்போட கேப்டன் எம்எஸ் தோனி அப்படின்னும் போது இன்னும் அந்த கனெக்ட் எனக்கு ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் அவரு சென்னை சூப்பர் கிங்ஸாக பண்ண சம்பவங்கள் நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, அவ்வளோ சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் நாளாக எனக்கு எம்எஸ் தோனி வந்து ஒரு ஐடலாவே மாறுறாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஐடல்லாம் எனக்கு எம்எஸ் தோனி மட்டும்தான். அதாவது மட்டும்தான். நான் வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கேன், நான் ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன், நான் பெருசா பண்ணல. நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருக்கிட்டையும் போய் நான் போட்டோ கேட்டது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கொலீக் தான் எனக்கு. அவங்க எவ்வளவு பெரிய லெவலா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின், ஹன்சிகா, நிறைய பேர், துருவ் விக்ரம் வரைக்கும் இப்போ ரீசெண்டா யாருக்கிட்டயுமே போய் நான் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கணும்னு போய் நின்னதே கிடையாது. ஏன்னா எனக்கு அவங்க ஒரு சக மனுஷன், அவ்வளவுதான். எனக்கு அவங்க ஓய்வு அப்படிலாம் கிடையாது. ஆனா என்னைக்காவது நான் எம்எஸ் தோனியை பார்த்தேன்னா கண்டிப்பா அவர்கிட்ட போய் தலைவா அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் கேட்பேன். ஏன்னா ஐ லவ் எம்எஸ் தோனி த ஹியூமன் பீயிங் சோ மச். சொல்லுங்க தனுஷ். நீங்க இந்த போட்டோ மேட்டர் சொல்லும் போது ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுல அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு சொந்தமா வீடு கட்டணுன்றதுதான் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய கனவுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற ஒரே கனவு அதுதான். சோ நான் வீட்டுல சொல்லுவேன், 3 படத்துல தனுஷ் போட்டோ ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, பெரிய போட்டோ ஒன்று இருக்குமே, சுதியாசன் கூட இருக்க போட்டோல அவர் போட்டோ மட்டும் ஒன்று தனியா இருக்கும். நான் எங்க வீட்டுல சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு போட்டோ வீடு கட்டிட்டு டோனி கூட போட்டோ எடுத்து அந்த சைஸுக்கு ஒரு போட்டோ வீட்டுல வைக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் எங்க வீட்டுல. நானு நீங்க சொன்னோடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு, சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல அதுதான் எனக்கு அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த காரணங்கள் எல்லாம் தாண்டி இந்த ஹியூமன் பீயிங் எம்எஸ் தோனியை வந்து நான் பார்த்து வியந்திருக்கேன். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் என்ன அறியாம கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நல்ல நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதனாலதான் அவர் நான் ஐடலா பாக்குறேன். அதே மாதிரி அவர் வந்து எல்லா சுச்சுவேஷன்ல இருந்தும் ஒருத்தன் தன்னை புகழ்ந்தாலும் சரி, யாராவது அவரை இகழ்ந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே டிட்டாச்சா இருப்பாரு. அதை போட்டு மைண்ட்ல எடுத்துக்க மாட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப நம்ம வளரும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே ஹேட்ரட டீல் பண்ண முடியல. இவ்வளவு பெரிய லெஜெண்ட், ஒரு 4 பேர் புதுசா வந்து இப்படிலாம் திட்டுறாங்கன்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாம ஒரு மாதிரி உடஞ்சு போறாரு. ஆனா எம்எஸ் தோனியை பாத்துருக்கீங்களா? நீங்க புகழ்ந்தாலும் சரி, அடிச்சு உடைச்சாலும் சரி, எவ்வளவோ ட்ரால் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அப்படியே இருப்பாப்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்து அவரை வியக்கிறேன். அவரு எனக்கு ஐடல்லாம்.
நான் எம்எஸ் தோனி பத்தி பேசினா இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும், என்னடா மனுஷன் இப்படியே பயங்கரமா பேசினே இருக்கானேன்னு தெரியும். நான் அந்த மாதிரிதான் ஆயிடுவேன் எம்எஸ் தோனி பத்தி பேசினா, ஹார்ட்ல இருந்து வரும். சாரி, நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், சொல்லுங்க. நம்ம 3 பேர் பேச ஆரம்பிச்சா லைவா 24/7 மேரத்தான் மாதிரி பேசலாம். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் இந்த வைபவ் சூரியவன்சி சென்சேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா வைபவ் சூரியவன்சி மாதிரி ஒருத்தரால ஆட முடியும்ன்றது அப்பவே பண்ணுது. அதாவது திருப்பி ஆஃப் சைடு போயிட்டு இப்படி அடிப்பார் ஒரு ஷாட். ஸோ நிறைய அதெல்லாம் வந்து அவரு லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல அதை அவாய்ட் பண்ணாரு. பிகாஸ் ஹி ஹாஸ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் விக்கெட் டு பி எ ஃபினிஷர். ஸோ எப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா ஆடி கடைசியா நான் போய் மேட்சை முடிக்கிறேன், அந்த கான்பிடன்ஸை கொண்டு வந்ததே அவர் தான். நம்ம வந்து பொறுமையா கிரைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட்டை வந்து போட்டு ஒரு வழி பண்ணிடாரு. ஆனா அதெல்லாம் ஏர்லி பார்ட் ஆஃப் த கேம்ல கிடையாது. அன்ஆர்த்தடாக்ஸ் தான். இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. டேனிஷ் கிடையாது ஒரு பிளேயர். அந்த பிளேயரு நிறைய பேருக்கு யாரு கூட லாக்டவுன் கிட்ஸ் எல்லாம் நினைச்சு பாருங்க. பாகிஸ்தான்ல போய் போட்டு உரிச்சதுல அவர் எச்சி தொட்டு அப்பெல்லாம் டெஸ்ட் மேட்ச் லைவா பாத்துட்டு இருப்பேன் நான். அந்த டைம்ல போட்டு எச்சி தொட்டு வெறுத்திருப்பாரு. அந்த மாதிரி போட்டு ஒரு அடி அடிப்பாரு. டெஸ்ட் மேட்ச் பார்க்க மாட்டாரு, எதுவும் பார்க்க மாட்டாரு. சோ இப்ப இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணா கிரிக்கெட் தெரியுது, மென்ஸ் ரேங்கிங்ல தெரியுது. அப்பெல்லாம் கிரிக்கெட் கிளாசிக்ஸ் போட்டு 10 ஸ்போர்ட்ஸ்ல டாப் 10 ரேட்டிங் போடுவாங்க. அந்த இருக்கிறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 10ல யாரா இருப்பான்னா விக்கி பாண்டிங் இருப்பாரு, சங்கக்கரா இருப்பாரு, மைக்கேல் எஸ்டி இருப்பாரு, அப்புறம் சிவரன் சந்திரபால், அதுக்கப்புறம் வந்து நம்ம சச்சின், கிறிஸ் கெயில், இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் இருக்கப்ப நம்ம டாப்ல உட்காந்து இருப்பாரு. அந்த மாதிரி, அதாவது அந்த ஸ்டேஜ்ல வந்து இவ்வளவு கிட்ட யாரும் வந்தது கிடையாது. அந்த நம்பர் 1 ரேங்கிங்ன்றதை தாண்டி த வே ஹி டஸ் த டீம், எஸ்பெஷலி இந்த 2007 சிபி சீரீஸை வின் பண்ணதெல்லாம் வந்து அல்டிமேட். அதாவது அந்த மாதிரி வின் பண்ண முடியும். 2008 சிபி சீரீஸ், அதாவது கப் அடிச்சு நம்ம அங்க போய் போனோம். அங்க போய் 2008ல வந்து இந்த ட்ரை சீரீஸ் புது கான்செப்ட் ஷார்ஜால இருந்து கொண்டு வந்தாங்க. அங்க வந்து 3 ஃபைனல் 2 ஃபைனல் வின் பண்றது. சோ அந்த வின் பண்ணிட்டு அந்த ஸ்டெம்பை தூக்கிட்டு போறதும் ஒரு பெரிய ஃபேவரட் மூமெண்ட். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. லேட்டர் பார்ட்ல காசு ஜாஸ்தி எடுத்துன்னு அதை வந்து எடுக்கிற விடுதல. பட் அதுவும் வந்து நம்ம ஜெயிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் நேரா போய் ஸ்டெம்ப் எடுத்துப்போம். அப்போ நம்ம பெட் மேட்ச் ஆடுவோம். பெட் மேட்ச் ஆடுவோம், பால் நமக்கு ஸ்டெம்ப் நமக்குன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம போய் பவுலர் பால் எடுத்துப்பான், ஃபீல்டிங் பண்ணுவாங்க, பேட்டிங் ஆனலாம் போயிட்டு ஸ்டெம்ப் எடுத்துப்பாங்க. சோ அதெல்லாமே அந்த கனெக்டிவிட்டி மூமெண்ட். சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு. அந்த போட்டோ மேட்டர் தான். அந்த பாஷா படத்துல வர மாதிரி தலையை இப்படி கை வச்சு ஒரு போட்டோ எடுத்த தலைவன், அது பெருசா ஃப்ரேம் போனோம். அதுதான் என்னோட விஷயம். இந்த கை எவ்வளவு பண்ணிருக்கு, இந்த கை அதுதான் அந்த போட்டோ மூமெண்ட்ல அப்படிதான் சொல்லும் போதே கூஸ்பம்ஸ் வரும். சோ அந்த மாதிரி பார்த்தா போதும். நான் பாத்திருக்கேன் ஒரு எம்எஸ் தோனி ரொம்ப கிட்ட பாத்திருக்கேன். அந்த பிராக்டிஸ் அப்போ பாக்குறப்ப ஒரு நம்மள அறியாம ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு தெரியல. மேபி அது நம்ம அவ்வளோ ஈகரா அவரை பத்தி பேசுறது ரொம்ப கிட்ட. இங்க எவ்வளவு நாட்டாமையில கவுண்டமணி சரத்குமார் பார்த்தோன்னு அப்படி போயிடுவாரு. என்னடா அப்படின்னு தெரியலீங்க, அவர் பார்த்தோன்னு கை அப்படி போகுது. ஓகே, வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? விட்டா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், சொல்லுங்க. நான் வந்து எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். ஆக்சுவலா பிரேமம் படத்துல ஒரு டைலாக் ஃபேமஸா வந்ததுல, மாதா பிதா குருன்ட்டுன்னு. அந்த சாய் பல்லவி அப்படி பேசின உடனே அந்த ஸ்டாஃப் கிட்ட போய் பண்ணுவாரு நிவின் போலி. நான் சொல்லுவேன் எப்பவுமே, மாதா பிதா டோனிடா, அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு. நானு அவர் ஒரு குரு தான், அடிக்கடி மென்ஷன் பண்ணுவேன் இதை. சுனில் கவாஸ்கரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, அவர் வந்து ஒரு குரு மாதிரி தான். அவர் வந்து இந்த சாமியாருங்க எல்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மடம் ஆரம்பிச்சாருன்னா சும்மா கூட்டம் அல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஎம் கேண்டிடேட்ன்றாங்க அவரு. யா வேணாயா ஒரு வேர்டு பிடிக்கும். அந்த இவர் பிராண்ட் சொல்லுவான், யூ ஆர் a குட் மேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வேர்டு செம்மையா பொருந்தும் எம்எஸ் தோனிக்கு. அதாவது நான் ஒரு ஆர்டிகல் கூட நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சா அனுப்புறேன். அதுல நான் எழுதிருப்பேன், நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வேர்டு வந்து யூ ஆர் a குட் மேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அவர் அதுதான் விரும்புவார். சோ அவர் அச்சீவ் பண்ண எல்லாத்தையும் விட நான் ஒரு குட் ஹியூமன் பீங்கா இருக்கணும். அவரை பத்தி பெருசா நிறைய வரும் கான்ட்ரவர்சி. பட் the way he handles everything sets apart-ன்றதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சோ அது மாதிரி ரொம்ப பேரால இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அதை கத்துக்கிட்டு நம்மளால ஓரளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சாலே will be successful-னு தோணுது. forever be MS Dhoni fan. அதாவது எப்ப நடந்தாலும் அமைதியா இருங்க, பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பேன் அமைதியா. ஒரு பாயிண்ட் 70-75 வயசு ஆகுதுன்னா கூட அந்த ஒரு 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் அந்த கமெண்ட்ரி கேட்கறப்போ ஒரு இது வரும். சோ அதுதான் அது கிரியேட் பண்ணுது, அந்த மேஜிக் அதுதான். சோ அதுதான் எனக்கு தோணுதுன்னு சொல்றேன். எனக்கு என்னன்னா, கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லவ் வந்து எனக்கு சச்சின் டெண்டுல்கர் தான். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபர்ஸ்ட் லவ்வா இருப்பாங்க. பட் நான் சச்சின் டெண்டுல்கரை தாண்டி எனக்கு யாருமே பிடிக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எம்எஸ் தோனி வந்தாரு. ஆனா இப்போ நான் சொல்றேன், எம்எஸ் தோனியை தாண்டி எனக்கு கிரிக்கெட்ல வேற யாருமே பிடிக்காது. 1000 சூரியவன்ஷி வரலாம், 1000 யார் வேணா வரலாம், ஆனா எம்எஸ் தோனி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். இது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும்.
ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு தலைவன் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி ஃபேன்ஸ், இந்த வீடியோ பாக்குற நீங்க, உங்களுக்கு எம்எஸ் தோனி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, அவரோட ஃபேவரட் மெமரி என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. தேங்க்யூ so much for joining, boys. Always a pleasure talking to you, especially if the topic is CSK and MS Dhoni. It is a வேற level vibe. Thank you so much for joining. Bye bye.